கௌதம் சரியில்ல இப்போ ராடகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்து தாங்க. நம்ம இந்திரா வந்து துணி காய போடலான்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு வந்து வராங்க. அப்போன்னு பார்த்து யார்கிட்டையும் வந்து திட்டத்தை வந்து தீட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கதிர் இந்திரா வரதை பார்த்தோன்னு வந்து பாட்டப்பட்டு ஃபோனை வந்து அணைக்கிறாங்க. நம்ம கதிர் அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து இந்திரா வந்து சந்தேகப்படுறாங்க. துணி காய வைக்கலான்னு வரப்ப என்னது மாமாவோட ரியாக்ஷனே சரியில்லையே அப்படின்னு சொல்லும்போது, என்ன இந்திரா நான் ஜெயிச்சிட்டேன் பார்த்தியா, நீ தோத்துட்ட, இன்னும் கூடிய சீக்கிரம் வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னு பொறுத்து இருந்து பாரு. என்னை எல்லாரும் சேர்ந்து ஏமாத்துனீங்களே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, நீ இதே இது மொட்டை மாடியில் கூட எங்கள் அம்மா வந்து உங்களை தங்க வைக்கல, நீ அங்கேருந்து தான் இருந்த. அதுக்கப்புறமேட்டுக்கு கௌதம் என்ன நினச்சான்னு தெரில, உன்னை வந்து வீட்டில் வந்து தங்க வைக்க சம்மதம் வந்து சொன்னான். கோர்ட்டில் வந்து ஏன் மாற்றி சொன்னான்னு அவனுக்கே தெரில. ஆனால் நீ எப்படி இருந்தாலும் உன் பேச்செல்லாம் கேட்கவே மாட்டாங்க. நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேட்டு எங்கள் அக்கா உன் கூடலாம் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏய் உங்களை மாதிரி நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கேன். டெய்லியும் வந்து எப்படா பொழுது போகுங்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ சோகத்தை வந்து சுமந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல. காவியாவுக்கு இப்போ எனக்கும் இருக்கிற விஷயம்லாம் எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சாலும் கவலை இல்லை. நான் ரோஷினியை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு சாக்கு வந்து கிடச்சிருச்சு. காவியா வந்து சரியில்லைன்னு சொல்லிடுவேன். அவன் நிதானமாக இல்லை, அவன் வந்து இது மாதிரி இருக்கான்னு எங்கள் அம்மாவே கோர்ட்டில் வந்து சாட்சி வந்து சொல்லுவாங்க. நான் வந்து லைட்டாக 2 சொட்டு கண்ணீர் வந்து என் கண்லேருந்து வந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? எங்க அம்மா வந்து எனக்கு ஃபேவரா தான் சாட்சி சொல்லுவாங்க. இதுதான் நடக்க போகுது. உன்னால எதுவுமே கிழிக்க முடியாது இந்திராங்கிற மாரி அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டோனே வந்து, நீங்க என்ன வேணா திட்டம் போடலாம். கடைசியில அந்த திட்டத்தில நான் தான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. நம்ப இந்திரா, நீ என்ன வேணாலும் பண்ணலாமா? உன்னால எதுவுமே செஞ்சு கிழிக்க முடியாது. கூடிய சீக்கிரம் பாரு, உங்க அக்காவுக்கும் எனக்கும் விவாகரத்து ஆகி, அவள வீட்ட விட்டு தொரத்த போறேன். அதுக்கப்புறமேட்டு நான் ரோஷினியோட சேர்ந்து இதே வீட்ல வந்து வாழப் போறேன். இதான் என்னோட திட்டம். என் திட்டத்தெல்லாம் ஏ டூ இசட் வரைக்கும் சொல்லியாச்சு. முடிஞ்சா இதுலேருந்து தடுத்து பாரு. உங்க அக்காவ என்கிட்டேருந்து காப்பாத்தி பாரு. எதுவுமே நடக்க போறதில்ல. கடைசி வரைக்கும் அவ பாப்பா, பாப்பான்னு சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். அதுதான் என்னோட மூலதனங்கிற மாரி பேசும்போது, என்னங்க உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? எனக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குன்னு யாரு சொன்னா? எனக்கெல்லாம் கிடையவே கிடையாதுங்கிற மாரி கதிர் சொல்லிட்டு அங்கேருந்து குடுகுடுன்னு போறாங்க. அப்போன்னு பார்த்து காவியாவோட பாப்பா வச்சிருக்காங்கல்ல, அவங்க 2 பேரையும் காட்டுறாங்க. "நீ என்ன பண்றன்னா, நீ மொதல்ல காவியா வீட்டு வேலைக்காரியா போய் சேரு" அப்படிங்கிறாங்க. "எதுக்குடா நான் அந்த வீட்ல போய் வேலைக்காரியா சேரணும்? என்னென்ன பத்து பாத்திரம் தேய்க்க சொல்றியா?" அப்படின்னு சொல்லி கடுப்பாகுறாங்க அந்த இடத்துல. அந்த அம்மா, "நான் முதல்ல எதுக்காக அந்த வீட்ல வந்து வேலைக்கு வந்து சேர சொல்றேன்னா, அந்த வீட்ல பணம் காசுலாம் எவ்வளோ இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ கேட்கலாம், டிமாண்ட் பண்ணலாம்னு தெரியாம, நம்ம மட்டும் ரூ. 1 ரூ. 2 சொன்னோம்னு வச்சுக்கயேன் சரி வராது. நான் அந்த வீட்ல வேலை பார்த்து தான் அத தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா செய்வேன். ஆனா நீ வந்து வீட்டு வேலை பார்க்கணும். அப்படி 2 வாரம், 1 வாரம் பார்த்துட்டு என்ன ஏதுங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிட்டேன்னு வச்சுக்கயேன், அதுக்கப்புறம் நம்ம ரூ. 1 சம்பாதிக்கிறதுக்கு பதிலா ரூ. 2 சம்பாரிச்சா லைஃப் டைம் செட்டில்மெண்ட். உனக்கு புரியுதா இல்லையா? திருப்பியெல்லாம் இவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் வந்து கிடைக்காது. அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் உனக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கேன்னு. அந்த இடத்துல அவர் வந்து சொல்றாங்க, "சரி என்னமோ சொல்றேன், நான் அதுபடி கேட்குறேன். ஆனா பணம் குடுக்காம ஏமாத்திட மாட்டல்ல?" "அதெல்லாம் ச்சே! நான் ஏம்மா உன்ன ஏமாத்தப் போறேன்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல." "இல்ல நீ தான் வந்து ஏமாறுற ஆளா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கதிர் வந்து அந்த பேப்பர்லாம் எல்லாத்தையும் குடுத்துட்டு இருக்காங்க. உடனே அந்த அதிகாரிலாம் கேட்குறாங்க, "இது கட்டுறதுக்கெல்லாம் பணம்லாம் வச்சிருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, அவங்க அதிர்ச்சியா பார்க்குறாங்க. "நான் எவ்வளோ பெரிய கம்பெனிலேருந்து வந்துகிட்டு இருக்கேன்." "ஓ! அன்னபூர்ணி கம்பெனியா? ஓகே, ஓகே. கையில ரெடி கேஷ் வந்து குடுக்கணும்." "சார் இருக்கு சார்ன்னு" சொல்லி அந்த ஃபார்மாலிட்டீஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. கௌதம் வந்து மாசா வந்து என்ட்ரி வந்து குடுக்குறாங்க. கௌதமும் வந்து இதில வந்து நிக்க போறாங்க போல இருக்கு. இத பார்த்தோனே கதிர் வந்து அரண்டு போயிட்டாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்பன்னு பார்த்து, "என்ன சார் ஒரே இதுலேருந்து 2 பேர் வந்திருக்கீங்க. அவர் வந்து அவர ஜெயிக்கிறதுக்கா, தோற்கறதுக்காலாம் நிக்கல. இந்த இதில ஒரு கம்பெனில ஒருத்தர் தான் நிக்கணும், 2 பேர் நிக்கணும். ஏதாவது சட்டம் இருக்கா என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். கன்டினியூவா நீங்கலாம் நிக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லங்கிற" மாரி அங்க இருக்கிறவங்கலாம் சொல்லிடுறாங்க. உடனே வந்து கௌதம் வந்து இது மாரி நாமினேஷன் பண்ணுவாங்கன்னு நெனச்சு கூட பார்க்கல. அந்த இடத்துல கதிரு ஒரு பக்கம் இதுக்கு வந்து அப்ரூவல் வந்து குடுத்துடுறாங்க. 2 பேரும் வந்து நிக்கலான்னு சொன்னோனே, நம்ப கௌதம் சைடுல இருக்கிறவங்க எல்லாரும் வந்து கை தட்டிட்டு இருக்காங்க. கௌதம் மட்டும் கேஷுவலா வந்து வெளியில வந்து போறாங்க. அப்பன்னு பார்த்து நெனச்சு பார்க்குறாங்க. கௌதம் வந்து இந்த பதவி மேல ஆசைப்படவே இல்ல. வேணான்னு தான் சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து 4, 5 பேர் வந்து நம்ப கௌதம் வந்து மீட் பண்றாங்க. இந்திராவையும், "சார் நீங்க அவசியம் வந்து இதில நிக்கணும். ஆல்ரெடி கதிர் சார்லாம் திடீர்னு ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டு கம்பெனிய வந்து லாஸ் பாதைக்கு வந்து கொண்டு போறாங்க. நீங்க இருந்த வரைக்கும் கம்பெனி ஓஹோன்னு இருந்துச்சு. உங்க கையிலேருந்து கதிர் சாருக்கு கைக்கு வந்து மாறிச்சு ஒட்டுமொத்த கம்பெனியும். அப்பன்னு பார்த்து நம்ம கம்பெனி நாளடைவுல வந்து குரோத் வந்து கம்மியாயிட்டே இருந்துச்சு. இதில இந்த இடத்துல தலைவரா வந்து உட்காந்துட்டாருன்னா, அவர கையில பிடிக்க முடியாது. எந்த நேரத்தில எந்த பால் அடிப்பாருன்னு அவருக்கே தெரியாது. ஏன் எங்களுக்கே தெரியாது. மிகப்பெரிய வந்து சூழ்ச்சி செஞ்சு நம்ம கம்பெனிய வந்து இல்லாம ஆக்கிருவாரு. தயவு செஞ்சு இந்த இடத்துக்கு நீங்க மட்டும் தான் வரணும். நீங்க வந்தா மட்டும்"
கம்பெனிய காப்பாத்த மட்டும் கூப்பிடல சார். நம்ம கம்பெனிக்கு ஏத்த கௌரவ பொறுப்புல நீங்க மாரி, ஒரு கேப்பபிலிட்டி மாரி ஒரு ஆள் இருந்தா மட்டும் தான் சர்வே பண்ண முடியும் அப்படின்னு அதிரடியா வந்து சொல்லிடுறாங்க. அந்த இருக்கிற நபர்கள்லாம். உடனே வந்து சரின்னு சொல்லிட்டு தான் இங்க வந்து நாமினேஷன் வந்து பண்றாங்க. கௌதம வந்து பார்த்து தடுக்குறாங்க. மரியாதையா வந்து வாபஸ் வாங்கிட்டு இங்கேருந்து போடா. என்ன மாமா பயந்துட்டீங்களா? சொல்லவே இல்ல. நீங்க பயந்துட்டேன்னு சொல்லி ஒத்துக்கங்க. நாங்க வேணா வாபஸ் வாங்கிக்கிறோம். அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல இவனாவது பயந்துட்டேன்னு ஒத்துக்கிறதாவது. ஏய்! உன்ன பார்த்தாலாம் நான் ஏன் பயப்பட போறேன்? நான் யார் தெரியுமா? கதிரு. நீங்க தான் பெரிய கதிராச்சு. அப்புறம் எதுக்கு சின்ன கௌதம பார்த்து பயப்படுறீங்க? பயந்துட்டேன்னு ஒத்துக்கங்க மாமா. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்க மேல வந்து நாங்க வீண் பழி போட்டு இந்த பதவிய கைப்பற்றணும்னு நினைக்கிறோம்னு நினைக்கிறீங்களா? இது நம்ம கௌதம தேடி வந்துகிட்டு இருக்கு. என்னடா! இது கூட வந்து நீ தான் சொல்ல மாட்டியா? உன் மனைவி தான் சொல்லுவாளா? நான் அவருக்கு மரியாதை குடுக்குறேன். அவரு எனக்கு மரியாதை குடுக்குறாரு. அப்படி இருக்கும்போது 2 பேர்ல யார் வேணாலும் பேசலாம். கவல இல்ல. ஆனா நீங்க வாய தொறக்கறதுக்கு தகுதியே இல்ல. என்னமாமா பண்ணுவீங்க? இந்த கதிர் யாருன்னு கூடிய சீக்கிரம் வந்து நிரூபிச்சு காட்டுறேன். ஆல்ரெடி வந்து போஸ்டர்ல ஏதேதோ காமெடி பண்ணிட்டு இருந்தீங்க. திருப்பி ஏதாவது பண்ணுவீங்க. அன்னைக்கே உங்கள ஜெயா அம்மாட்ட வந்து மாட்டி விட்டுருப்பேன். ஏதோ ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டீங்க. திருப்பி திருப்பி என்கிட்டலாம் மன்னிப்புலாம் கிடைக்காது. பார்த்துக்கங்க. நீங்க என்ன செஞ்சாலும் அதுலேருந்து எங்களால சர்வே ஆக முடியும். எங்களுக்கு கவலையே இல்ல. அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. ஆக வேண்டிய வேலைய வந்து பாருங்க. ஏய் இந்த கதிர் வந்து உன்ன ஜெயிப்பான்டா. நான் ஒண்ணும் உன்ன தோற்கடிக்கிறதுக்குலாம் வரல. நான் இந்த பதவியில வந்து ஜெயிக்கணும்னு ஆசைப்படல. எல்லாரும் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய தான் நான் காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். அது மாரி செஞ்சாலே போதும். இந்த இடத்துக்கு வந்து வேகமா வந்துரலாங்கிற மாரி கௌதம் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் காவியாவோட பாப்பா எடுத்துட்டு இந்த வீட்ல எப்படி இருந்தாலும் வேலைக்கு வந்து சேரணும். வீட பார்த்தா மாளிகை மாரி தான் இருக்கு. நம்ம கேட்ட அமௌண்ட்டோட இவங்கள்ட்ட நெறையாவே இருக்கும் போல இருக்கே. சரி முதல்ல வேலை மட்டும் கிடைச்சுச்சுன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு காவியா பாப்பாவ முதல்ல அந்த வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. மேடம் என்னால முடியல மேடம். எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. பால் வாங்க கூட காசு இல்ல. நான் எப்படி சமாளிக்கிறேன்னு எனக்கே தெரியல. நீங்க தான் வந்து எப்படி இருந்தாலும் எனக்கும், பாப்பாவுக்கும் உதவி செய்யணுங்கிற மாரி சேட்ட வந்து குடுக்குறாங்க. முதல்ல வந்து காவியாவோட குழந்தைய. அவங்க வந்து பார்த்து வேதனையோட இருக்காங்க. நீங்க பாப்பா வச்சிருக்கீங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில எப்படி நீங்க இதெல்லாம் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க? இதெல்லாம் செட் ஆகாது. தயவு செஞ்சு மேடம் நான் நல்லபடியா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்குற மாரி நடிக்கிறாங்க அந்த இடத்துல. அந்த ஒரு அம்மா. ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து தூரத்துலேருந்து காவியா வந்து பார்க்குறாங்க. பாப்பாவ பார்த்தோன்னே ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க அந்த இடத்துல. நம்ம காவியா, பரவால்ல இவங்களுக்கு வேலை குடுக்கலாங்கிற மாரி ஏமாவும், சுபா எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஏய்! எனக்கு தெரியாதா இவங்களுக்கு வேலை குடுக்கணுமா வேணாமான்னு? இப்போதைக்கு இவங்க யார் என்ன ஏதுன்னே தெரியல. அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல நம்ம மாட்டுக்கு வேலையெல்லாம் குடுக்க முடியாது. பார்த்துக்கலாம்மா. நீங்க யார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு போங்க. அப்புறமேட்டு குடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சு சொல்றோம். நீங்க நெனச்சா செய்யலாம் மேடம். தயவு செஞ்சு ப்ளீஸ் மேடம். எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல, வழி இல்ல. உங்கள மாரி ஒருத்தவங்க இருந்தா தான் என்னால கொஞ்சமாவது வந்து சர்வே ஆக முடியும் மேடம். அதுக்காக தான் இந்த வேலைய வந்து கேட்குறேன்னு கெஞ்சுற மாரி ட்ராமா போடுறாங்க அந்த இடத்துல.